வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திமுக அக்கௌண்ட்டை இடி முடிச்சிருச்சானா ஓரளவுக்கு முடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். நம்ம கூட நினைச்சிட்டு இருந்தோம் வரும்னு சொல்லிட்டு இருந்தே உண்மையிலேயே வருமா அப்படின்ட்டு திமுக அரண்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா ஒருவேளை இவங்க வந்து பிஜேபி கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசிட்டு இருந்தா இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி மாட்டாங்க. அப்படி என்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க திமுக பார்த்துட்டு இருந்த மக்கள் சொல்லுங்க. பிஜேபி வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து இப்போ மேற்கு வங்காளத்தெல்லாம் பார்த்தா இடி அலற விடுது, சிபிஐ அலற விடுது, நேற்று கூட ரைடு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ரைடு இல்லை, ஒரு அரெஸ்ட் இல்லை. என்னங்க அது? ஒருவேளை பிஜேபி வந்து திமுக ஏதாவது டீல் பண்ணியிருக்குதா அப்படின்னு அரசியல் புரட்சியில் பிஜேபி ஆளுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. உண்டா இல்லையா? நான் சொல்றது உங்கள் கருத்தை சொல்லுங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்னைக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மோடிக்கும் விட மாட்டோம், ஈடிக்கும் விட மாட்டோம், உடனே கடிதம் எழுதுறாரு, இது தமிழ்நாடை தலைகுனிய விட மாட்டோங்கிறாரு. என்னப்பா அது இந்த அளவுக்கு தைரியமாக இருக்காரு, நடிக்கிறாருன்னு தெரியுது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்தில் திமுக பண்ணுற சில மூவெல்லாம் பார்த்தா திமுக பதட்டத்தில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ செஞ்ச மூவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி என்ன மூவ் செஞ்சாங்க? திடீர்னு திமுக வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் மேலே வந்து நான் இடி வந்து விசாரிக்கணுன்ட்டு இன்னும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒன்று அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அந்த 2 கோடி பிடிப்பட்டது இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் போன எலெக்ஷனில், அதை வந்து இடி விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா ஒரு யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ இடி வந்து திமுகவை நசுக்க பார்க்கல, இல்லை திமுக பிஜேபியோட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு பிஜேபி வந்து இடி அனுப்பாது அப்படிங்கிற நிலைமை இருந்தால் திமுக இந்த மாதிரியான முயற்சிகளை பண்ணாது. ஆனால் இப்போ இடி வந்து இவங்களை ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ திடீர்னு என்னென்னா கோர்ட்டு மூலியமாக இடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஏன்பா வழக்கு போடலன்னு கேட்கணுமா? யார் கேட்கணும்? கோர்ட்டு கேட்கணும். அதேமாரி நயினார் நாகேந்திரனை ஏன் விசாரிக்கல, அந்த வழக்கை வந்து இடி ஏன் விசாரிக்கலன்னு கோர்ட்டு கேட்கணும். ஏற்கனவே நேற்று கூட கோர்ட்டு ஏன் வந்து நம்ம நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடலன்னு கேட்குறாங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இடி 3 நினைவூட்டல் கடிதம் எழுதிட்டாங்க. அப்போ நேருவை காப்பாற்றணும், செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும், தம்பிகளை காப்பாற்றணும், இன்னும் பல பேரை காப்பாற்றணும். அப்போ பாருங்கள், எங்கள் மேலே மட்டும் இந்த மாதிரி நாங்கள் மட்டும் வந்து எங்கள் வழக்கு பதியாமல் நாங்கள் ஏமாத்தலை, இடியே பல பேர் மேலே வழக்கு பதியாமல் இருக்குது. அப்போ நாங்கள் திருட்டு பசங்கன்னா எல்லாரும் திருட்டு பசங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு முயற்சியில் திமுக ஈடுபட்டு இருக்கு. அப்படி ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, இன்னைக்கு பிஜேபிக்கு சில அழுத்தங்கள் இருக்குது. என்ன அழுத்தம்? நேரடியாக அந்த வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்ம சேகர் பாபு மேலேயோ இல்லை நிறைய பேர் மேலே இடி வந்து வழக்கு தொடர முடியும், அவர்களை விசாரிக்கவும் முடியும். ஒருவேளை கோர்ட்டில் போய் நிற்கலைன்னா, ஏன்னா திமுக ஒரு 40 லட்சம் 50 லட்சம் இருக்கக்கூடிய வழக்கறிஞரை வைப்பாங்க. இன்னொன்று மேலே பெரிய ஒரு டீலிங்கில் இருக்காங்க இவங்க. திமுக வந்து மம்தா மாரி சண்டை போட்டால் அடித்து ஓட விட்டுறலாம். இவங்க போய் வெள்ளை குடி காமிச்சாங்கன்னா இவங்களை என்ன பண்ணுறது, போய் தொலைங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்படி ஒரு டீலிங் பெரிய போயிட்டு இருக்கு. அப்போ சேகர் பாபு வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை அப்படிங்கிறது கடவுளுக்காக கட்சினா அது பிஜேபி தான். அப்போ கடவுள் சொத்தையே நிறைய பேர் திருடுறாங்க, கடவுளுடைய வருமானத்தையே திருடுறாங்க. கடவுளுக்கு வந்து ஓட்டு இல்லைங்கிறதுக்காக இப்படி தான் பண்ணுறீங்களே, தெய்வ குத்தம் ஆகிரும்னு நீதி அரசர்கள் புலம்பி தீக்கிறாங்க சேகர் பாபுடைய துறையை பற்றி. அப்போ இந்த சேகர் பாபு அப்படியே ரவுண்டு கட்டுறாங்களான்னா ரவுண்டு கட்டுற மாதிரி தான் தெரியுது. அரசியல் புரட்சியில் வரக்கூடிய தவிர ரவுண்டு கட்டுறாங்க. நீ கேட்கலாம், என்னங்க ரொம்ப நாளாக நம்ம ரவுண்டு கட்டுறாங்கன்னு சொல்கிறோம், ஒன்றுமே பண்ணலையேன்னா சொல்லுவாங்கள்ல, அதுக்கு காலம் நேரம் வர வேணாமான்னு சொல்லிட்டு. தேர்தல் வந்தால் தானே பிஜேபியில் இடி சிபிஐலாம் வேகம் எடுக்கும். ரைட்டுங்க, தேர்தல் வர நேரம்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒன்றுமே நடக்கலையே. இன்னொரு பக்கம் பழனிசாமி அவர்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பிஜேபிக்கு கரெக்டாக சீட்லாம் கொடுக்குறாரு, அவர் தான் தலைமைன்னு ஒதுக்குறாங்க. பிஎஸ் கோயல் வராரு, அமித்ஷா வராரு, மோடி வராரு, எல்லாரும் வராங்க. அப்படிங்கும்போது இந்த தேர்தலில் பிஜேபி ஒரு முக்கியமாக பார்க்குறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி பொது மேடையில் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர் பத்திரமா இருப்பாங்க அப்படின்னு 5 பேர் பேரை சொல்கிறார். அவர் சொல்லதுக்கு அப்புறம் இடி நடவடிக்கை எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அதனுடைய விஷயந்தான் இன்னைக்கு திமுக பதறிட்டு போய் நயினார் மேலே கேஸ் போடுறாங்க. போடணுமா இடி? நான் என்ன கேட்குறேன், இவ எவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்காங்க. கபில் சிபில்லாம் தலையில் அடிச்சுக்குவாங்க. சரி, நயினார் நாகேந்திரன் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறீங்க, அதிமுக அமைச்சர் மேலே போட்டுருச்சுப்பா, எஃப்ஐஆர் தானே போடணும், போட்டு விசாரிச்சுக்குமா இடி? நயினார் நாகேந்திரன் வாங்க டெல்லிக்கு வாங்க விசாரிக்கணும் அப்படியே சொல்லுவாங்க. போட்டோம், நீங்கள் போட சொன்னீங்க, போட்டோம், விசாரிச்சுட்ருக்கோம். அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சாலும் கேஸே க்ளோஸ் பண்ணிடலாம். இடி நினச்சா க்ளோஸ் பண்ண முடியாது. ஏங்க இந்த ஊருக்கே தெரியுமேங்க, இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் சொல்லணும். ஏன்னா கோர்ட்டே சொல்லுது. என்ன சொல்கிறீங்க சார்? எஃப்ஐஆர் போடுங்க நீதியரசர் சொல்கிறாரு. இல்லை சார், நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு தான் எஃப்ஐஆர் போடுவோம்.
இல்லைங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. நேற்று மறுபடியும் போய் தலைமை வழக்கறிஞர் நம்ம தமிழ்நாடு அரசோட இல்லைங்க முகாந்திரம் இல்லைங்க, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோங்க மறுபடியும் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் மட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டும் காப்பாற்றுவீங்க, இடி காப்பாற்றாதான்? அப்போ இவங்க ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அரசியல் புதுசாக வர தகவல் என்ன வெளிப்படையாக சொல்கிறோம். மருமகன் பேசிகிட்டு இருக்காரு, ஜெய்ஷாவோடையும் பேசுகிறாரு, பல பேர்கிட்ட பேசுகிறாங்க. எப்படி எங்களை காப்பாற்றுங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதை பல மடங்கு கொடுக்குறோம். எடப்பாடி என்ன பண்ணுறாரோ அதை விட கொடுக்குறோம். இதான் பேச்சு. ஏற்கனவே டிஆர் பாலு பேசிகிட்டு இருந்தது தான் இப்போ புது. ஒரு பக்கம் காங்கிரஸோடையும் பேச்சு. நல்லா யோசிப்பாருங்களா, ராகுல் காந்திக்கு இவ்வளோ நாள் வராத கோவம் ஏன் இப்போ கோவம் வருது? அன்பு சகோதரன் சொல்லிட்டு இருந்தார்ல, இப்போ அந்த அன்பு எங்கே குறைஞ்சி போச்சு அப்படின்னா, ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து மோடிகிட்ட ஒரு அட்டனன்ஸ் போட்டு மோடிகிட்ட நல்ல பேர் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை சும்மா ஒரு, ஏன்னா அப்போ தான் எங்கள் மூலியமாக உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். அதாவது மம்தா பானர்ஜி மோடியை எதிர்ப்பாங்களாம், ஹேமந்த் சோரன் எதிர்ப்பாராம், கெஜ்ரிவால் எதிர்ப்பார், அவங்கெல்லாம் உள்ளே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, ரொம்ப சூப்பர். நீங்கள் அதாவது யாருமே இல்லாத திராவிட மாடல் நடத்துறீங்க. எப்படியே யாருக்கும் மண்டியிட மாட்டோம்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் மோடியை பார்த்து சொல்லுங்கள். மோடியை பார்த்து என்ன பண்ணுவார்? ஐயா முல்லை பெரியார் அணை பிரச்சனை, காவேரி பிரச்சனை இதாக பேசுவார். நல்லா யோசனை பாருங்க. ரொம்ப சீரியஸாக ஸ்டாலின் சொல்கிறார், தமிழ்நாட்டு கோரிக்கைகளுக்காக பார்த்தோன்னு. எடப்பாடி போனால் மண்டியிட போனார், நீங்கள் போனால் கோரிக்கைகளுக்காக பார்த்தோம். எப்படி சார் சிரிக்காமல் சொல்கிறீங்க? அதை கோரிக்கைகளுக்காக பார்த்தோம். இதே மாதிரி தான் ஒரு தடவை கலைஞர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இருக்காங்க, ஆனால் என் பசங்களை நான் நாட்டுக்காக ஒப்படைச்சிட்டேன். பாருங்கள், கனிமொழி அவர்கள் எம்பியாக இருக்காங்க, அழகிரி அவர்கள் அப்போ உரத்துறை அமைச்சராக இருக்கார், ஸ்டாலின் மேயராக இருக்கார். எல்லாமே மக்களுக்காக உழைக்கிறோம். எவ்வளோ சிரிப்பாகுது பாருங்கள். இதெல்லாம் மக்களுக்காக உழைக்கக்கூடிய பணியாக. ஏன் அவ்வளோ கஷ்டங்க? தயவுசெய்து நீங்கள் ஒதுங்கிருங்க. உங்கள் குடும்பம் யார் சார் உழைக்க சொன்னது? ஒதுங்கிருங்க. ஊர்லேருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? உடனே பிரேமலதா கோவம் வருது, நாங்கள் ஒரு கார் கூட வாங்க வசதி இல்லையான்னு. நீங்கள் கார் எப்படி வாங்கினீங்க, என்ன வாங்கினீங்க? சார் நீங்கள் கேப்டன் அவர்கள் வந்து உழைச்சி வாங்கினாருங்கிறது யாருக்கும் மாட்டு கருத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது சார், அதாவது ஓரளவுக்கு மறைச்சியாவது பண்ணணும். வெளிப்படையாக பண்ணிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? அது பேசிட்டு இருக்கீங்க என்ன? இப்போ இங்கே இவங்க பேசுறது தான் திராவிடம் இல்லை என்றால் அப்புறம் அவ்வளோதான். ஸ்டாலினும் உதயநிதி இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை. ஐயோ, ஒரு அளவுக்கு மேலே கொடுக்குற காசுக்கு மேலே கூறாங்க நிறைய பேர். தான் கஷ்டமாகுது நமக்கு. இப்போ இடி வந்து உங்களை வளைக்க போகுது. அதுக்கு வந்து பூர்வாங்கமாக தடுக்கிறதுக்காக பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு வந்து நேரு அவர்கள் மேலே கேஸ் வரும்போது என்ன சொல்லுவாங்க வழக்கறிஞர்கள்? யுவரானர் ஏற்கனவே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடி வந்து வழக்கு பதியாத நிறைய கேஸ் இருக்குது, ஆனால் இதில் மட்டும் கவனம் செலுத்துறாங்க. இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். யாரும் இல்லைன்னா பிஜேபி அப்படி தாங்க பண்ணோம். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க நேருக்கு ஃபேவரா. ஒன்று வேணால் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, ஒரே நேரத்தில் இடி கேஸ் நடக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் நடக்குது. இது சிறப்பு நீதிமன்றத்தில், இது இன்னொரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில். போய் நேரு நம்ம செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, ஐயா ஒரே நேரத்தில் 2 வழக்கு வேணாம், லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இருக்கட்டுமா, இடி வழக்கு இருக்க வேணாம். லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க நடத்தக்கூடிய வழக்கு. சரி, இதில் எப்படிங்க சேகர் பாபு வர்றாருன்னா, அரசியல் புரட்சியில் டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் சேகர் பாபு தான் ரவுண்டு கட்டுறாங்களாம் எடுத்தோன்னு. யாருமே யோசிக்காத கோணம் இது. ஏன்னா அறநிலையத்துறையை பெரிய அளவுக்காக ஒரு சுவாகா நடந்திருக்கிறதாம். அது பற்றியான தகவல் நடந்துக்குது. நீங்கள் கேட்கலாம், அறநிலைத்துறை மட்டுமான? அறநிலைத்துறை மட்டும் இல்லை, இன்னொரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காருல, அதுலேயும் பெரிய அளவுக்கான பணம் ஒரு 300 நினைக்கிறேன், 300 போட்டால் தான் சரியாக வரும், 300 சி காணாமா. எப்படி காணும் அப்படின்னு சொன்னால் அதில் செலவு இதில் செலவுன்னு கணக்கு எழுதியிருக்காங்களாம். யோசனை பார்த்தா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இல்லைங்க தியாகியே மிஞ்சிருவார் பொழுது தேவர் அப்படின்னு ஒரு கணக்கு ஓடிட்டு இருக்குது. அதனால் வெகு விரைவில் ரொம்ப நாள் இல்லைங்க, எப்படி 20-25 நாள் தான் எலெக்ஷன் இருக்குது. வெகு விரைவில் ஓலை அனுப்பும். சார் உங்கள் உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா ஆடி போயிடுவாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே சொத்து வச்சுருக்காங்க. பணமே இல்லாதவங்க கூட பிஜேபியை பார்த்து பயப்படணும். பணம் இருக்கவங்க பயப்படாமல் இருப்பாங்க. நல்லா பாரு, நீங்கள் ஒன்றுமே பண்ணனால கேஸ் போடுவாங்க. கெஜ்ரிவால் அழுதது பார்த்தீங்களா? ஐயோ கதறாரு, நான் ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றுமே பண்ணல தான், எங்கே ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்க. பிஜேபி திட்டி பேசுனீங்கல்ல, அப்புறம் அது ஒரு பெரிய குற்றம் இல்லையா? அன்றைக்கி மோடிஜி வாழ்கின்றதுனா நீ சிஎம், இல்லாட்டினா தீகார் தான், அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ திமுக பதறதை பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் இன்னைக்கு திமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்தேன்னு கீழே இருக்கீங்க யாரும் நிம்மதியாக இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் சீட்டு கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. பதவிக்கு மட்டும் வரலைன்னா ஜெயிலுக்கு போயிடுவோம், அது தெரியும். வரக்கூடிய தேர்தலில் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் வேறங்க. இந்த தேர்தல் என்னென்னா எல்லாருக்கும் இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, வரக்கூடிய தேர்தலில் திமுக தோற்றுதுன்னா அதுக்கப்புறம் திமுக தலையிடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் இன்னும் ஒரு 5 வருஷம் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுவார்?
உதயநிதி அப்படியே கட்சியை நிறுத்திடுவாரா? அது கலைஞரோட முடிஞ்சு போச்சு. இந்த தடவை இவங்களை அடிச்சிட்டோம்னா முடிச்சு கதை. அப்போ ஒரு பெரிய கட்சி ஒரு காலத்தில் பேச்சு வரும், திமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து வருங்க, இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு வரும், காலம் மாறும். 2 எம்பியா இருந்த பிஜேபி இன்னைக்கு எப்படி இது அசைக்க முடியுதா? காலங்கள் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது, எல்லாம் மாறும். அப்போ திமுக ஒரு பதட்டம் வந்துருச்சு, அறிவாலயம் ஆடி போய் கொண்டிருக்கிறது. பெபடாமா இருப்பாங்கல்ல, பெபடாத மாதிரி இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பீகாருக்கு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பிட்டோம், ஜெய்ஷாவோடையும் ஒரு கனெக்ஷனில் இருக்கும், இங்கே இருக்க நிறைய பேர் நம்மளோட அல்ல கையாக இருக்காங்க, நம்ம ஏன் பயப்படணும்? ஆனால் சொல்ல முடியல. ஒருவேளை ஈடிக்கிடி வந்துருச்சுன்னா, ஏன்னா மோடியோ அமித்ஷாவோ ஓகேன்னு சொல்கிறாங்க, பட் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. எடப்பாடி வேறு அழுத்தி சொல்கிறாரு பாருங்க உங்களுக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கான்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு சீட் எதுக்கு கொடுத்தாரு? இவங்களை கை வைங்க, இவங்களை கை வச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு செந்தில் பாலாஜிலேருந்து ஏவாவிலேருந்து எல்லாத்தையும் வெளியே விட்டீங்கன்னா நான் இப்போ ஜெயிக்கிறது படுத்துக்க வேண்டிதான். உங்களுக்கு நீங்களும் சேர்த்து போயிடுவீங்க, காணா போயிடுவீங்க. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை திமுகவை ஜெயிச்சாலும் பரவாயில்ல அமித்ஷா நினைக்கிறார். இதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாருங்க, நல்லா யோசனை பாருங்க. நவீன் ராகுல் ஈடியா கூட இயக்குனர் 3 நாள் தங்கிட்டு போகிறாருங்க. சமீபத்தில் எங்கேயும் இப்போ 3 நாள் தங்கினதே இல்லைங்க. அவர் வீட்டில் தான் சாப்பிட்டு வரான். அவர் 3 நாள் இங்கே தங்கிட்டு இருக்காரு. அதே கோபமாக இருக்காராம் அவர். எப்படியும் ஒரு வழி பண்ணணும், இவங்களை ஒரு வழி பண்ணணும், தேவையில்லாமல் என்ன 3 நாள் சென்னையில் இருக்க வச்சுட்டாங்கன்ட்டு. ஆன்லைன் விளம்பரம் தான் நடத்துவாங்க. மோடி அமித்ஷா நீயே போய் பாரு, ஒரு வழி பண்ணு, பூந்து விளையாடு. அவர் பூந்து விளையாடினா தான் அடுத்து அவருடைய பதவி நீட்டிக்கப்படும். அதெல்லாம் அவருக்கு தெரியாமையா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் நல்ல செய்தி வரும், கவலையப்படாதீர்கள். இவர்கள் ஆட்டம் ரொம்ப நாளில் நீடிக்காது. நீங்கள் சொல்கிறீங்க, ஐயோ தயவுசெய்து அந்த பொன்னான வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள் சார், இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது, ஸ்டாலின் தோற்றார், அறிவாலயமே வெறிச்சோடியது, இப்படி தான் செய்தி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு புரியுது, கண்டிப்பாக வரும். அதாவது இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தோல்வியே காணாத ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்களாம். இதே தான் நினப்பு தான் பொழப்பை கெடுக்குதுன்னு எவ்வளோ பேர் பார்த்துட்டோம். கடைசியாக உங்களையும் பார்க்குறோம். மக்கள் சிரிக்கிறாங்க, மக்கள் எப்போன்னு காத்துட்ருக்காங்க. சரியாக வச்சு செய்ய ரெடி ஆகிட்டாங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.